ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தேர்வுள்ள நாளாக தான் அமைப்போகுதுங்க. தேர்வுனா எப்படி தெரியுங்களா? செலெக்ஷன்ஸ். அப்போது நீங்கள் ஃபாரின் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஃபாரின் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு வந்தாலும் சரி, ஒரு வீசா அப்ளிகேஷனோ இல்லைனா ஒரு டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எது போட்டாலும் இன்றைக்கி தேர்வாயிடும், எல்லாமே செலெக்ஷன் ஆகிடும். அதுக்கு உண்டான ரிசல்ட்டு உங்களுக்கு சேரும். அதனால் ஃபாரின் சம்மந்தப்பட்டு யார் முயற்சி பண்ணாலும் இந்த நாளில், இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தோம்னா இந்த நாள் ஒரு அப்டேட்டாகவே சேரும். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களையும் ஓப்பனாக வச்சிடாதீங்க, எல்லாரும் தெரிகிற மாதிரி வச்சிடாதீங்க. அதை எந்த இடத்துல சேஃபாக வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு அது லாபமாக அமையும். இல்லைன்னா காணாமல் போன பிறகு உங்களுக்கு நஷ்டமாக ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி புதிய காதலர்கள், ஒரு புதிய நண்பர்கள், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு தொடர்புள்ள நாட்களாக அமைய போதுங்க. எதிர்பாராத விஷயமா ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி ஒரு காலமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாகும் போது அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல விசாரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பழக ஆரம்பிங்க. அவசரப்பட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிற்காலத்தில் அது ஒரு மன வருத்தத்துக்கு உண்டான காலங்கள்லாம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம். புதுக்கோட்டையில் இருக்கிற பொற்பனை கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த பொற்பனை கோட்டையில் ஜடாமுனீஸ்வரர், அதாவது ஜடாமுனி பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்கார். அவரை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பல இன்னல்களும், அதே போல் வருங்காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், பர்டிகுலராக அயல்நாடு போகணும், நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், ஃபாரினில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜடாமுனி பைரவர் உங்களை அருள் புரிவாருங்க. அப்படி உங்களால் புதுக்கோட்டைக்கு போக முடியலைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு போங்க. பைரவருக்கு சன்னதிக்கு வெறும் கையோடு போகாமல் குட் டே பிஸ்கெட் வாங்கிட்டு போங்க. குட் டே பிஸ்கெட் ஒரு 8 பேக்கெட் வாங்கிட்டு போகணும். அந்த 8 பேக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு சுவாமி முன்னாடி வச்சு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் இருக்கிற நாய்களுக்கு தானமாக தந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் உண்டான நாளாக அமையுங்க. ஏற்றம்னு எப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி நாளாக அமைய போகுது. அதனால் ஜடாமுனி பைரவரை எக்காரணத்து கொண்டும் விடாமல்
அவரோட அருளும் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவரை மனசார வேண்டிட்டு வாங்க. அந்த பலன் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும் பகுதியில் வந்து உங்கள் கனவுல வந்து பலூன் வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா, பலூன்னா எப்படி தெரியுங்களா? காற்று அடைச்சி அப்படியே வந்து பறந்து போகிற மாதிரிலாம் கிடையாது. பலூன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைய போகிறதுக்கு உண்டான அர்த்தம். இப்போ பலூனு வந்து என்ன ஆகும், ஊதி விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், கட்டினோம்னா அது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. அதுபோல் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து வீணாக போயினே இருக்கும். எப்படி வீணாக போகும்னா, மற்றவங்களோட சூழ்ச்சினால் வந்து வீணாக போய் தோல்வி அடையும். அதனால் வந்து பலூன் உங்கள் கனவில் வந்தால் உங்களுடைய முயற்சி தோல்வி.